வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். இயர் பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம். எல்லாரும் அழுக்கு அப்படிங்கிறது ஏதோ வெளியிலேருந்து வர அழுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அழுக்குங்கிறது வேக்ஸ் வந்து கடவுளால் நம்மளோட இயருக்கு வேண்டி படைக்கப்பட்ட செல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு திரவம். அது எதனால இருக்கு, எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈரத்தன்மை இருக்கும், ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனோ வராமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நார்மல், கரை நல்லது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வேக்ஸ் நல்லது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எப்போ ப்ராப்ளம் வருது, சில பேருக்கு வந்து அந்த வேக்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகி காதுல கேட்காம அடைஞ்சு போச்சுனாக்க அதை எடுக்கணும். அது வந்து ENT டாக்டர் கிட்ட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாம சில பேருக்கு ஒரு ஹேபிட்டாவே வந்துடும், காதை போட்டு குடஞ்சிட்டே இருப்பாங்க. என்ன கிடைக்குதோ, ஒரு பட் ஆகட்டும், ஹேர் பின்னு, பென்சிலு, மேட்ச் ஸ்டிக்கு, எது கிடைக்குதோ அதை வச்சு நோன்றதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. சில சமயம் என்ன ஆகும், அது ஆபத்துல கொண்டு முடிஞ்சிடும். சில சமயம் அவங்களுக்கு தெரியாது, எவ்வளவு டீப்பா போறாங்கன்னு தெரியாது, ஒரு ஜவுலியை கூட கொஞ்சம் இன்ஜுரி கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா, காதும் ஒரு காதல் உள்ள இருக்கிறது ஒரு தோல் தானே, அந்த தோல்ல இருக்கிற இன்ஜுரினால ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து சிவியர் இயர் பெயினோட வருவாங்க. அப்புறம் பார்த்தாக்கா அவங்க பட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பட்ஸ் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப எதனால பட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கறதுனால விற்கிறாங்க. ஸோ பட்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த வயதினரான இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காதுல பட்ஸ் போடவே வேண்டாம். தேங்க்யூ. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைத்தளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.